மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 7.1 இரண்டாவது கணக்குரிய விடையை தான் நினைச்சு போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஒரு முக்கோண வடிவ நிலத்தின் பக்கங்கள் முறையே 22 மீட்டர், 120 மீட்டர் மற்றும் 122 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக. மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முக்கோண வடிவ வயல், அதுக்கு அளவு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபா ஆகுதான். அப்போ மொத்தமாக அந்த வயலோட பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிச்சி அதை 20ஆல் பெருக்கியாச்சுன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஏங்கிறது 22 மீட்டர், பிங்கிறது 120 மீட்டர், சிங்கிறது 122 மீட்டர். ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு 3ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கோங்க. ஏ எவ்வளவு அப்படின்னா 22, பி எவ்வளவு அப்படின்னா 120, சி எவ்வளவு அப்படின்னா 122 பை 2. இந்த 3ஐயும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னா 264 பை 2. இந்த 2ஆக எப்படி அடி கொடுக்கலாமா? ஓ 2 2, மேலே அடி விடுங்க. ஓ 2 2, முவி 2 6, 4 2 2 4. அப்போ என்ன வரும் நமக்கு? எஸ் அப்படிங்கிறது எவ்வளவு? 132. அப்போ எஸ் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம். இது நம்ம முக்கோணத்தின் பரப்பளவுக்கு உண்டான ஃபார்முலாவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம். முக்கோணத்தின் பரப்பளவுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா ரூட் எஸ், எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. ஃபஸ்ட்டு ரூட் எழுதிக்கோங்க. எஸ்ஸுக்கு உண்டான வேல்யூ எவ்வளவு? 132. அடுத்து எஸ் மைனஸ் ஏ தானே, 132 மைனஸ் ஏயினுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 22. அடுத்து எஸ் மைனஸ் பி. எஸ்ங்கிறது எவ்வளவு? 132. பிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 120. அடுத்து எஸ்ங்கிறது 132, சிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 122. இப்போ கழிக்க வேண்டியது ஃபுல்லாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கழிக்க போகிறோம். அவ்வளோதான். கழிக்கலாமா? 132ஐயும் 22ஐயும் கழிச்சோம்னா 110. 132ஐயும் 120ஐயும் கழித்தோம் அப்படின்னா 12. 132ஐயும் 122ஐயும் கழிச்சா எவ்வளோ வரும் அப்படின்னா 10 வரும். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் பெருக்கிறத விட ஏதாவது 2 ஒரே வைப்பாடில் வருமானு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டுமே எந்த வைப்பாடில் வரும் அப்படின்னா 11ஆவது வைப்பாடில் வரும். அப்போ 132 நான் 11ஆவது வைப்பாடு பிரிக்க போகிறேன். பிரிச்சாச்சு. அதே மாதிரி இந்த 110ஐயும் 11ஆவது வைப்பாடு பிரிக்க போகிறேன். எப்படி பிரிக்கலாம்? 11 × 10ன்னு பிரிக்கலாம். சரியா? ஆல்ரெடி இங்கே நம்ம பிரித்த நம்பரே தான் இந்த 2 நம்பர் இருக்குது. அப்படி தானே? இங்கே 12 இருக்குது. அப்போ இந்த 12 நம்ம இங்கே அப்படியே போட்டுடலாம். இங்கே 10 இருக்குது. இந்த 10 நீங்கள் என்ன செஞ்சுருங்க? அப்படியே போட்டுருங்க. ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா நம்ம 2 நம்பர் வர்ற மாதிரி போடணும். காரணம் என்ன அப்படின்னா நமக்கு இங்கே ரூட் இருக்குது. அதனால் நம்ம 2 நம்பர் வர மாதிரி போடுறோம். இப்போ நம்ம பிரித்ததே 2 நம்பர் மாதிரி தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா? இங்கே ஒரு 11, இங்கே ஒரு 11, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 12. அப்போ எப்படி எழுதலாம் நம்ம? ஃபஸ்ட்டு 10 ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்குது? 11 2 தடவை வந்திருக்கா? 11 ஸ்கொயர். 12 2 தடவை வந்திருக்கா? 12 ஸ்கொயர். அப்போ எதுவும் கேன்சல் ஆயிரும்? ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் நமக்கு என்ன இருக்குது? 10 × 11 × 12. இப்போ நம்ம இந்த 2ஐயும் பெருக்கலாமா? பெருக்குனா என்ன வரும்? 110 × 12. 110ஐயும் 12ஐயும் பெருக்குனா என்ன வரும் அப்படின்னா 1320 மீட்டர் ஸ்கொயர். அப்போ அந்த முக்கோணத்தின் பரப்பளவு எவ்வளவு? 1320 மீட்டர் ஸ்கொயர். அப்போ அதை ஒரு சதுர மீட்டருக்கு சமப்படுத்த எவ்வளோ ஆகுதா? இப்போ 20 ரூபா ஆகுது. அப்போ நம்ம மொத்தம் எத்தனை சதுர மீட்டர் இருக்குது? 1320 சதுர மீட்டருக்கு சமப்படுத்த எதால் பெருக்கணும்? 1320 20ஆல் பெருக்கணும். பெருக்குனா எவ்வளோ வருது அப்படின்னா ரூபாய் 26,400 கிடைக்கும். ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு தான்.